உறவுகளுக்கு வணக்கம். எனக்கு இந்த தென்னம்பிள்ளை பற்றிலாம் அவ்வளோ அனுபவம் இல்லை. இருந்தாலும் இந்த தென்னம்பிள்ளை நான் வச்சு இப்போ 2 வருஷம் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது நம்ம வீடு கட்டுறோம். வீடு கட்டின உடனே வீட்டு செலவுக்காது 2 தென்னை வேணும் அப்படின்ட்டு தென்னம்பிள்ளை வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். அது ஒரு சிலர் வீட்டில் வைக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உரல் கட்டி வரும். 2 வருஷத்துல தான் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுவே வந்து வளர்ச்சி 10வது வளர்ச்சி தான். இந்த மாதிரி உரல் கட்டி வரும். அது ஒரு 5 வருஷத்தில் நாட்டு மரமாக இருந்தால் ஒரு 5 வருஷத்தில் குளத்தலி காய்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கும் நல்லா தரமாக காய்க்கும். நிறைய காய் வரும். காய் ஒன்று திரண்டு போய் நல்லா பெருசாக இருக்கும். வெட்டி பார்த்தீங்கன்னா பருப்பும் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வீட்டில் தென்னம்பிள்ளை வச்சிருப்பாங்க. அந்த தென்னம்பிள்ளை பார்த்தீங்கன்னா இடுப்பு செத்து போய் சிறுத்து போயிருக்கும். அது ஏனோ தானோன்னு குளதல்லும் பூரா கொட்டி போயிடும். ஒரு 3 காய் 4 காய் தப்போம். அந்த 4 காய் தண்டிக்கு இருக்கும். அதுலேயும் பிஞ்சிலேயே உந்து போயிடும். ஒரு காய் தப்போம். அந்த ஒரு காயும் பார்த்தீங்கன்னா அந்த தண்டிக்கு இருக்கும். அதை வெட்டி பார்த்தீங்கன்னா உள்ள பருப்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது. அது ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அப்போ நம்ம வந்து நட்டது சரியில்லையோ, குழி போட்டது சரியில்லையோ, உரம் வச்சது சரியில்லையோ, தண்ணி சரி விட்டது சரியில்லையோ அப்படின்னு நம்ம நம்மளையா போட்டு குழப்பிக்கிட்டு இருப்போம். எல்லாமே செய்யணும் தான். உரம் வைக்கணும், தண்ணி விடணும், குழியெல்லாம் நல்லா போட்டு தான் வைக்கணும். ஆனால் அதையும் தாண்டி தென்னங்கன்று வாங்கும்பொழுது நம்மளுக்கு என்ன தப்பு பண்ணிடுறாங்க அப்படின்னா, பெரிய கண்ணா வாங்கிட்டு வந்து வச்சோம் அப்படின்னா அது வேமா பெருசாகி வேமா காப்பு காய்ச்சிரும். சின்னதாக வச்சோம்னா அது வரதுக்கு தாமதமாகும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, பெருசாக வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்படி இந்த பெருசாக வாங்குறது தான் தப்பு. நீங்கள் கன்று வாங்கும் பொழுதே தேங்காயிலேருந்து இவ்வளோ குருத்து தான் வந்திருக்கும், இவ்வளோ தான் வந்திருக்கும். அந்த மாதிரி குருத்தா வாங்கிட்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல இந்த மண்ணில் ஒரு இடத்துல மண்ணை வெட்டி வைக்கும் பொழுது அந்த தேங்காயிலேருந்து வரக்கூடிய அந்த முதல் வேர் இருக்கு இல்லையா, அந்த முதல் வேரே இந்த மண்ணில் இருக்கிற இந்த சத்தை பிடிச்சி இந்த தண்ணியை குடிச்சு வரும்பொழுது ஊக்கமாக வரும். இப்படி உரல் கட்டி வரும். இப்போ கிராமத்தில் இதை வந்து உரல் கட்டி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. உரல் கட்டி இப்படி நல்லா ஊக்கமாக வரும். அந்த மரம் நல்லா பெருசாகி வரும்பொழுது தரமாக வரும். குலை நிறைய தள்ளும். தள்ளுற குலையில் எல்லாத்துலேயும் பூக்கும். பூத்தது பூராமே பிஞ்சு பிடிக்கும். பிஞ்சு பிடி 1 2 உதிரும். மற்றதெல்லாம் காயாக வந்துடும். அப்போ பருப்பும் நல்லாயிருக்கும், காயும் நல்லாயிருக்கும், தரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பெரிய கண்ணா வாங்கிட்டு வந்து வச்சோம்னா வேமா பெருசாயிரும் அப்படின்னு நினச்சி அங்கே நீங்கள் கன்று வாங்கும் பொழுதே அவன் 1 வருஷ கண்ணா வச்சிருப்பான். அது ஆள் உயரத்துக்கு இருக்கும். அந்த கண்ணு ஆள் உயரத்துக்கு இருக்கும்போதே தூர் இருந்தால் இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் இப்போ இது வந்து குருத்தா வாங்கிட்டு வந்து வச்சது இது ஆள் உயரத்துக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த தூரில் பாதி தூர் இந்த இப்போ கட்டையாக இருக்கு இல்லையா, இந்த கட்டையில் பாதி அளவுக்கு கட்டையாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க, வாங்கிட்டு வரும்போதே 1 வருஷ கண்ணா வச்சுருக்கேன். அந்த எத்தனை தூர் தான் இருக்கும், வளர்த்தியாக இருக்கும், பச்சையாக இருக்கும், அழகாக இருக்கும். அப்போ அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த 1 வருஷம் அவங்க வளர்க்கும் போதே அங்கே அந்த தேங்காயிலேருந்து வேறு வெளியே வந்துடும். அந்த வெளியே வந்த வேற பூரா நர்சரியில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வசதிக்கு தகுந்த போல் அந்த வேற பூரா செதுக்கிடுவாங்க. செதுக்கிட்டு அந்த பைக்குள்ளே வச்சு தேங்காய் மஞ்சள் போட்டு அந்த பஞ்சு இதெல்லாம் போட்டு தண்ணியை ஊற்றும் பொழுது அது மண்ணில் இருக்கிற சத்து எதுவுமே இல்லாமல் அவங்க போடுற ஏதோ ஒரு உரத்தில் இருந்து அந்த சத்தை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி ஊற்றும் பொழுது அந்த தண்ணியில் இருக்கிற அந்த சத்தை மட்டும் அந்த வெறும் அந்த தண்ணியை மட்டுமே வச்சு அது ஏனோ தானோன்னு வளர்ந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த மரம் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்ததுலேருந்தே தாய்ப்பால் குடிச்ச பிள்ளை மாதிரி. ஏன்னா இங்கேயே பிறக்குது, இங்கேயே வேற விடுது. ஏன்னா குருத்து வந்தோடனே வாங்கி வச்சிடறோம் இல்லையா. இப்போ இங்கேயே வந்து ஊண்டும் பொழுது என்ன ஆகுது, வேறு பரப்பி இங்கேருந்தே வரும்பொழுது இது வந்து தாய்ப்பால் குடிச்ச பிள்ளை மாதிரி. அந்த தென்னம்பிள்ளை அவன் 1 வருஷமாக பைக்குள்ளே வச்சு வளர்த்தது வந்து தாய்ப்பால் குடிக்காமல் வெறும் ஏனோ தானோன்னு என்னத்தையோ ஒன்று குடிச்சிக்கிட்டு காற்றுலேயே உசுர வச்சுக்கிட்டு இருந்துட்டு கொண்டாந்து நம்ம நடும்பொழுது அது சிறுத்து போய் ஏனோ தானோன்னு டொயின்னு வரும். அது காலம் முழுக்க அந்த மரம் சரிப்பட்டு வராது. அதனால் அப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, நம்ம குழி போட்டது சரியில்லை, நட்டது சரியில்லை, தண்ணி விட்டது சரியில்லை, உரம் போட்டது சரியில்லை அப்படின்னு குழம்பிக்கிட்டு என்னன்னே தெரியல மரம் இப்படி இருக்குன்ட்டு சரி நெட்டுட்டமே என்ன பண்ணுறது, புடிங்கியா போட முடியும் அப்படின்ட்டு காலம் பூரா அதை வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் கன்று வாங்கும்பொழுதே இப்படி குருத்து தள்ளி இருக்குல்ல, சின்ன குருத்தா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா மரம் இங்கனக்குள்ளே வேர் போட்டு வரும்பொழுது விறுவிறுன்னு மரமும் பெருசாகும், விறுவிறுன்னு வேரும் போயிட்டு இருக்கும். அப்போது நல்ல மரம் ஊக்கமாக வரும். அதனால் வீட்டுக்காக இருந்தாலும் சரி, தோட்டத்துக்காக இருந்தாலும் சரி, கன்று வாங்கி வைக்கும் பொழுது நீங்கள் அந்த குருத்து தள்ளின சின்ன குருத்தாக இருக்கணும், கொண்டு வந்து போட்டு மூடிடணும். மூட்டிங்கன்னா மரம் தரமாக வரும், அருமையாக காய்க்கும், நல்லாயிருக்கும். அதை விட்டு நீங்கள் ஆசைப்பட்டு உயரமாக இருக்குது அப்படின்னு 1 வருஷம் அங்கே வச்சு வளர்த்த மரத்தை கொண்டு வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா வாங்கிட்டு வரும்போது தூர் தான் இருக்கும். அது கொண்டு வந்து வைக்கும்போது அது ஏனோ தானோ என்ன தான் வரும். அந்த மரம் அவ்வளோக்கு காய்க்காது. அதனால் கன்று வாங்கும்போது இவ்வளோ குருத்து தள்ளினதாக இருந்தால் போதும், சின்னதாக வாங்கிட்டு வந்து நட்டிங்கன்னா தரமாக காய்க்கும். அது மாதிரி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.